வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான உண்மையான பிரார்த்தனைகள் கண்டிப்பாக கைகூடும். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையின் அவதாரம் பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்றோம். தி மதர் என்ற அற்புதமான புத்தகத்தில் ஸ்ரீ அன்னை தெய்வங்களுக்கெல்லாம் தாயானவர், மகேஸ்வரி, மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி போன்ற அம்சங்களை தாங்கி வருபவர் என்று எழுதியிருப்பது ஸ்ரீ அன்னையின் பக்தர்கள் அனைவருக்கும் தெரிந்தது. சாதகர் ஒருவர் தாங்கள் குறிப்பிடும் ஸ்ரீ அன்னை என்பவர் ஆசிரமத்தில் நம்முடன் உரையும் ஸ்ரீ அன்னையா என்று கேட்டதற்கு ஆம் என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார். ஸ்ரீ அன்னையின் அவதார சிறப்பை உணர்ந்த ஸ்ரீ அல்ஜீரிய குருவின் மனைவியாகிய திருமதி தியான் அவர்கள் ஸ்ரீ அன்னையின் தலைக்கு மேல் 12 முத்துக்கள் மகுடம் போன்று விளங்குவதை பார்த்துவிட்டு, உலகத்தை படைத்து ஸ்ரீ அன்னையின் அவதாரம் தான் நீ என்று ஸ்ரீ அன்னைக்கு அவருடைய ஆன்மீக பெருமையை உணர்த்தினார் என்றும் அறிகிறோம். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பராசக்தியின் அவதாரம் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் தி மதர் என்ற நூலில் நமக்கு புரியும்படி எழுதியிருக்கின்றார். அதில் சத்தியம் எண்ணமாகவும் உணர்வாகவும் செயலாகவும் உற்பத்தியாகும் நிலை யோகியின் மனநிலை. தெய்வலோகம் அதற்கு மேல் உள்ளது. உலகை சிருஷ்டித்து காத்து அழிக்கும் திறனுடைய தெய்வங்களாகிய பிரம்மா, சிவன், விஷ்ணு உரையும் லோகம் அதற்கு அடுத்த உலகமாகிய சத்திய ஜீவியத்திற்கு இடையில் பொன்னாலான மூடி ஒன்றுள்ளது. மூடியை தாண்டி சென்றால் சத்திய ஜீவிய லோகம் தெய்வலோகம் வரை தொடரும். இருட்டு அந்த லோகத்தில் இல்லை. பொன்னொளி உரிய உலகம் இது. இதுவே ஸ்ரீ அன்னையின் பிறப்பிடம். அறியாமை, துன்பம், இருள், மரணம், மூப்பு, நோய் மண்டியது. மனிதனுடைய வாழ்வு பொன்னொளியை விட்டு மனிதனை நாடி அவனுடைய வாழ்வின் இருளை விரும்பி ஏற்று மனித அவதாரம் எடுத்தவர் ஸ்ரீ அன்னை. அரசிலங்குமரன் நாடகத்தின் பிச்சைக்காரனாக நடிப்பது போன்றது ஸ்ரீ அன்னையின் அவதாரம். ஸ்ரீ அன்னை தன் 4 அம்சங்களான ஞானம், வீரம், எழில், திறமை ஆகியவற்றை பிரபஞ்சத்தின் சூழலில் பொருத்தி உலகை அதன் மூலம் நடத்துகிறார். அதனால் திருப்தியடையாத ஸ்ரீ அன்னை தானே உலகில் அவதரித்து சுமார் 100 ஆண்டு காலம் அந்த 4 அம்சங்களை நேரடியாக மனித வாழ்வின் செயல்படுத்தினார். அவர் சமாதி அடைந்த பின்னரும் அந்த 4 அம்சங்கள் சூக்ஷ்ம உலகிலிருந்து முழுமையாக செயல்படுவதை காணலாம். மனித மனம் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பியபடி இருக்கும். மனம் கேட்கும் கேள்வி இறைவன் உள்ளே வரும் கதவை அடைக்கும். கேள்வி கேட்க முடியாத இடத்தில் ஐயத்தை எழுப்பும். ஐயம் அறியாமையின் அறிகுறி. கண்மூடி செயல்படுவதற்கு அடையாளம் ஸ்ரீ அன்னை தொட்ட இடம் துவங்கும். கேள்வியும் ஐயமும் ஸ்ரீ அன்னையின் ஸ்பரிசத்திற்கு எதிரானவை. ஸ்ரீ அன்னை தன்னை மனிதர்களிடம் மறைப்பதுண்டு. தேவையானால் அவன் பக்தி பார்வைக்கு வெளிப்படுவது உண்டு. புத்தகத்தில் இருந்து நிகழ்ச்சிகள் என் மனம் எழுப்பும் பல கேள்விகளுக்கு விடையளிப்பதாக அமைந்திருந்தது. ஸ்ரீ அன்னையின் அவதார சிறப்பை படிக்கின்றோம். தியான கூடலில் கலந்து கொள்கின்றோம். தரிசனத்திற்கு வருகின்றோம், உணர்கின்றோம், அனுபவிக்கின்றோம். அதனால்தான் அவரை விடாமல் பற்றி கொண்டு தொடர்கின்றோம். அவரை முழு முதல் பூரண தெய்வமாக ஏற்று அவரை மட்டும் வழிபடுகின்றோமா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஸ்ரீ அன்னை தன் பக்தர்களுக்கு எதை கொடுக்கவில்லை. கேட்க கேட்க மறந்தது எல்லாவற்றையும் வாரியலாக வழங்குகிறார். ஆனால் நம்மில் சிலர் நமது பழக்க தோஷத்தாலும் ஜென்ம வாசனையாலும் ஸ்ரீ அன்னையை மட்டும் சிக்கன விடாப்பிடியாக பற்றி கொண்டு
சிலர் தங்கள் வாழ்வு முழுவதையும் ஸ்ரீ அன்னையின் அர்ப்பணித்து விட்டு ஆனந்தமாக இருக்கிறார்கள். கடைசியில் குறிப்பிட்ட ஸ்ரீ அன்னையை மட்டும் வணங்கும் அன்பர்களின் கூற்றுகளை ஸ்ரீ அரவிந்தர் அன்னையின் படித்தவற்றையும் அவர்களிடம் நேரில் கேட்டவற்றையும்